رمضان رمضان ما أحلى رمضان، خير وبركات من كل مكان. رمضان يا سلام، تقوى وصيام، تراويح وقيام، ذكر وقرآن. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. மறுமை நாள் ஆகிரத்தில் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு சென்ற பின்பு சொர்க்கத்தினுடைய அந்த இன்பத்தில் அவர்கள் மூழ்கி சந்தோஷமாக இருக்கும் போது அல்லாஹ் அந்த சொர்க்கவாசிகளிடத்தில் கேட்பான், நல்லா இருக்கிறீங்களா? அவங்க சொர்க்கவாசிகள்லாம் சொல்லுவாங்களா, எங்களுக்கு என்ன அல்லாஹ் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், இதுக்கு மேல இன்னொரு சந்தோஷம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் என்று சொர்க்கவாசிகள் சொல்லும் போது அல்லாஹ் சொர்க்கவாசிகளிடத்தில் சொல்வானா, இதை விட மேலான ஒரு சந்தோஷம் இருக்கு, அதை தரவா அப்படின்னு அல்லாஹ் கேட்பாங்க. அப்ப அந்த மூமின்கள் சொல்வார்களா, இதுக்கு மேல என்ன பெருசா இருக்க போகுது, அப்படி ஒண்ணும் இருக்கிற மாதிரி தெரியல, அப்படி இருக்கிறதா இருந்தா அதை எங்களுக்கு காட்டு என்று மூமின்கள் சொல்லும் போது அல்லாஹ் தனக்கும் அந்த சொர்க்கவாசிகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய திரையை விளக்குவான். அப்படி திரையை விளக்கும் போது அல்லாஹ்வுடைய பரிசுத்தமான அந்த ஜோதி, அல்லாஹ்வுடைய தரிசனம் அந்த சொர்க்கவாசிகளின் மீது விழுமா. விழுந்தவுடன் சொர்க்கவாசிகள் சொல்வார்களாம், இதற்கு மேல் இன்னொரு அருட்கொடை எங்களுக்கு தேவையில்லையே, என்னத்த பெரிய சொர்க்கம், என்ன பெரிய சொர்க்கத்தினுடைய இன்பம், இதுவல்லவா பேரின்பம் என்று அல்லாஹ்வுடைய தரிசனத்தை மெய்மறந்து பார்த்து கொண்டே இருப்பார்களாம். இப்படி ஒரு காட்சி மறுமையில் நடக்கும் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பரிபூரணமான தரிசனத்தை அல்லாஹ் நமக்கும் தந்தது புரிவானார். உலகத்தினுடைய வணக்க வழிபாடுகள் என்பது, சிலர்கள் நரகத்தை கண்டு பயந்து அல்லாஹ்வை வணங்குகிறார்கள், சிலர்கள் சொர்க்கம் வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வை வணங்குகிறார்கள். ஆனால் அபூர்வமாக சிலர்கள் நரகத்திற்காகவும் சொர்க்கத்திற்காகவும் வணங்காமல் அல்லாஹ் வேண்டும், அல்லாஹ்வுடைய தரிசனம் வேண்டும் என்பதற்காக மட்டுமே வணங்குகிறார்கள். ஏன்னா சொர்க்கமும் நரகமும் என்னை போல அதுவும் ஒரு படைப்பு தான், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பு தான். ஆனால் அவைகளை படைத்த ரப்பான அல்லாஹ் அவன் மட்டுமே எனக்கு வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அமல் செய்யக்கூடிய ஒரு சிலர்களும் அபூர்வமாக பூமியிலே இருந்தார்கள். ராபியத்துல் பஸரியா அம்மா தஹஜ்ஜுத் தொழுகையை முடித்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் தனிமையில் பேசுகிற போது சொல்லிக் கொண்டே இருப்பார்களாம், அல்லாஹ்வே என்ன நரகத்துல வேணா போட்டுக்க, சொர்க்கம் இல்லைன்னு சொல்லிக்க, நரகத்துல எது உச்சகட்டமான வேதனையா இருக்குதோ அந்த வேதனையை வேண்டுமானாலும் எனக்கு தா, நான் அனுபவிக்க காத்திருக்கிறேன், ஆனால் உன்னுடைய லிகா தரிசனம் மட்டும் இல்லை என்று சொல்லிவிடார். வேற என்ன வேணாலும் என்ன பண்ணிக்க, ஆனா உன்னுடைய தரிசனம் இல்லை என்று மட்டும் எனக்கு சொல்லிவிடாதே. அப்படி சொன்னால் மறுமையில் இருக்கக்கூடிய பாக்கியமற்றவர்களில் நான் ஒருவனாக மாறிவிடுவேன். அதனால உன்னுடைய தரிசனம் எனக்கு வேண்டும், அதை நிரப்பமாக தா என்று அல்லாஹ்விடத்தில் ராபியத்துல் பஸரியா அம்மா கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய தரிசனம், அல்லாஹ்வுடைய ஜோதி மயம். இன்னைக்கு ஓதப்பட்ட சூரத்துல் அஹ்ராஃப்ல அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னான், நோன்பு வச்சுட்டு வாங்க, தௌராத்து தாரான். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு மாசம் ஃபுல்லா 30 நாள் நோன்பு வச்சாங்க. அப்படி நோன்பு வச்சுட்டு அல்லாஹ்ட்ட பேசுறதுக்காக தூர் சீனாவுக்கு புறப்பட்டாங்க. அந்த தூர் சீனாவுடைய மலையடிவாரத்துல அல்லாஹ்ட்ட பேச போறோமே அப்படிங்கிற அந்த சந்தோஷத்துல நல்ல மிஸ்வாக் பல்லு தேய்ச்சாங்க. பல்லு தேய்ச்சிட்டு அல்லாஹ்ட்ட போய் அல்லாஹ்வே நான், அல்லாஹ் சொன்னா, நோம்பாளியினுடைய வாயில இருந்து ஒரு வாசனை வருமே, அந்த வாசனை உங்க வாயில வரலையேன்னா,
மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நல்ல பேஸ்ட் போட்டு தேய்ச்சிட்டு வந்தேன், ஏன்னா உன்கிட்ட பேசுறதுக்காக எல்லாம் நான் வர்றேன், அதனால நல்ல தேய்ச்சிட்டேன். ஒண்ணு அல்லாஹ் சொன்னா, போங்க இன்னொரு 10 நாள் நோன்பு வச்சுட்டு பல்லு தேய்க்காம வாங்க. பல் அந்த நோம்பாளியினுடைய வாயில இருந்து வரக்கூடிய வாசனை அல்லாஹ்வுக்கு அவ்வளவு பிடித்தமான ஒரு காரியம். அதுக்கு பின்னால 10 நாள் நோன்பு வச்சு 40 நாள் நோன்பு வச்சுட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க, அல்லாஹ்ட்ட பேசினாங்க. அல்லாஹ்வினுடைய அந்த சப்தம், அந்த ஒலிய காதால கேட்ட மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உடம்பெல்லாம் சிலிர்த்துச்சு. சிலிர்த்த உடனே அவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு, அல்லாஹ்வே ரப்பி அரினி, ரப்பி அரினி, ஒரு சப்தத்தை மட்டும் கேட்கிறேன்ல, கொஞ்சோன்னு ஒன்ன எனக்கு காட்டக்கூடாதா? அப்படி கொஞ்சோன்னு ஒன்ன எனக்கு காட்டுனா அன்னொரு இலைக்க நான் ஒன்ன பாப்பன்ல, சப்தத்தை மட்டும் கேட்கிற எனக்கு உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்குது, அதனால ஒரு கொஞ்சோன்னு எனக்கு காட்டு அப்படின்னு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா, அது உங்களால முடியாது. இந்த பதில தான் நாம கவனிக்கணும். என்னை யாரும் பார்க்க முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லல, உங்களால அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, வேணும்னா என்னுடைய அந்த தஜல்லியத், அந்த 100 வெளிச்ச ஜோதியினுடைய ஒரு சின்ன பகுதி நீங்க நிற்கக்கூடிய இந்த தூரு சீனா மலையின் மீது விழும். விழுந்த பின்னால் மலை என்ன பாடுபடுதுன்னு பாருங்க அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னான். ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபல், அல்லாஹ்வுடைய தஜல்லியத், அந்த ஜோதி, அது 100னுடைய ஒரு சிறு பகுதி அந்த தூரு சீனா மலையில் பட்ட போது மலை வெடித்து சிதறியது. மலை அப்படியே வெடித்து சிதறியது. கர்ர மூசா சஇகா, மூசா அலைஹிஸ்ஸலாம் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அந்த தஜல்லியத்தை பார்த்து, மலையில விழுந்த அந்த வெளிச்சத்தை பார்த்து, மலைப்படும் பாட்டை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சிச்சு. அல்லாஹ் சொன்னான், பலம்மா அப்பாக்க, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு மயக்கம் தெளிந்த போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன முதல் வார்த்தை சுப்ஹானக், ஓ என்ன அழகு. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, எதையாவது ஒண்ண பார்த்துட்டு என்ன அழகு, எவ்வளவு பெரிய அழகு அப்படின்னு நம்ம பேசுறோம் இல்ல. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் முதல்ல சொன்ன வார்த்தை சுப்ஹானக், வா என்ன அழகு, என்ன அழகு. துபுத்து இலைக்க, அல்லாஹ்வே இன்னும் உன் பக்கம் நான் மீண்டு வருவேன். ஒரு இடத்துல தௌபா செய்யறேன்னா என்ன இருக்கும், இன்னும் நான் மீண்டு வருவேன் என்று சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, ஆனா அவ்வளவு மூமினீன், இந்த உலகத்தினுடைய மூமின்களில் முதலாவது மூமின் நான். ஏன்னா இந்த உலகத்துல ஒன்ன பார்க்கலனாலும் உன்னுடைய வெளிச்சம் பட்ட மலையை பார்த்தனா இல்லையா, அந்த மலையை பார்த்த காரணத்தால் இருக்கிற மூமின்களில் நான் முதன்மையானவர் என்று ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார். அப்ப உலகத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சிறு அல்லாஹ்வுடைய ஜோதி ஒரு பகுதி மலையில் பட்ட போது அந்த மலையில் பட்டதை பார்த்துக்கிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க என்ன அழகுன்னு சொன்னாங்க. அந்த பேரழகத்தான் சொர்க்கத்துல உச்சகட்டமான நேமத்தாக அல்லாஹ் வச்சிருக்கான். அந்த பேரழகை நாம பார்க்கணும், பார்க்கிற நசீபு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்யணும்? சூரத்துல் கஹ்ஃபினுடைய கடைசி ஆயத்து, அந்த கடைசி ஆயத்துல அல்லாஹ் தன்னுடைய தரிசனம் யாருக்கு கிடைக்கும் என்பதை பேசலாம். ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி, தன்னுடைய இறைவனுடைய சந்திப்பை யார் ஆதரவு வைக்கிறாரோ ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, அவர் நல்லமல் செய்யட்டும். அல்லாஹ்வுடைய சந்திப்பு வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒருவர் அமலம் சாலிஹா, நல்லமல் செய்யட்டும். எப்படி நல்லமல் செய்யணும் அடுத்து அல்லாஹ் சொல்றான், வலா யுஷ்ரிகு பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, அல்லாஹ்வை வணங்கும் போது அந்த வணக்கத்தில் இன்னொருவரை கூட்டாக்க கூடாது, முகஸ்துதி இருக்கக்கூடாது, யாருக்காகவோ எதற்காகவோ என்கிற நிலைப்பாடு இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க அந்த வணக்கம் கலப்பற்ற முறையில் அல்லாஹ்வுக்காக மட்டுமே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அவர் அல்லாஹ்வுடைய தரிசனத்தை கண்டிப்பாக மறுமையில் பெறுவார் என்று அந்த ஆயத்தை நமக்கு சொல்கிறது. அதாவது அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ லைலா ரஹ்மத்துல்லாஹ் தாபீன்களில் பிரபல்யமான ஆள், அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்ற ஒரு ஞானியும் கூட அவர். அவங்க தொழுதுட்டு இருப்பாங்களாம் வீட்டுல தனியா. அப்படி தொழுதுட்டு இருக்கும் போது யாராவது வந்துட்டாங்கன்னா பட்டுன்னு பாய போட்டு படுத்துருவாங்களாம். நம்ம நிலைமை நேர மாற்றமா இருக்கும். நம்ம படுத்துட்டு இருப்போம், யாராவது முக்கியமான ஆட்கள் வந்து கதவை தட்டினா சட்டையை போட்டு குரானை திறந்து வச்சு ஓதுற மாதிரி காட்டுவோம் அல்லது தொழுற மாதிரி காட்டுவோம். ஏன்னா அந்த நிலைமையில தான் அவர் நம்மளை பார்க்கணும் அப்படின்னு நாம விரும்புவோம். ஆனா அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ லைலா தொழுதுட்டு இருப்பாங்க,
யாராவது கதவை தட்டுனா பெட்டை போட்டுருவாங்க, படுத்துருவாங்க. அவர் கதவை திறந்து பார்த்துட்டு இந்த மனுஷன் 24 மணி நேரம் கும்பகர்ணம் மாதிரி தூக்கிட்டே இருப்பாரு, இதே வேலையா போச்சு அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிருவார். அப்படி அவர் சொல்லிட்டு போகணும். வணக்கம் என்பது எனக்கும் இறைவனுக்குமானது, அது ரகசியமானது. என்னுடைய தனிமை வணக்கத்தை என்னை தவிர ரப்பை தவிர யாரும் பார்க்க கூடாது என்கிற அந்த நிலைப்பாடு. ஏன்னா ஒரு கால் தனியா தோந்துட்டு இருக்கும் போது ஒருத்தர் உள்ள வருவாரு. உள்ள வரும்போது எப்ப பார்த்தாலும் மாமா தொழுதுட்டே இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் அவங்க திக்ரு செஞ்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு யாராவது சொல்லும் போது நம் மனசு ஒண்ணும் பெரிய ஞானிகளினுடைய மனம் அல்ல. ஷைத்தான் எந்த ரூபத்துல வேணாலும் வந்துருவான். நீங்க கொஞ்சோட நேரம் தான் என்ன பாக்குறீங்க, நான் தனிமையில செய்யறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. மனுஷனுடைய வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்துட்டதுன்னா அத்தனை காலமும் செய்த மொத்த அமலும் வாழ போயிடும். அதனாலதான் தன்னுடைய தனி வணக்கத்தை இறைவனை தவிர யாரும் பார்க்க கூடாது. அதுல ஒரு கால் மோசடி வந்துருமோ அப்படிங்கிற அந்த அச்சப்பாடு அவர்களுக்கு உள்ளால் இருந்தது. செய்தனா அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபி பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. பள்ளிவாசல்ல ஒருவர் வந்தார். வந்தவர் தொழுதார். தொழுதுட்டு துவா செஞ்சாரு. துவாவுல தேம்பி தேம்பி அழுதாரு, சப்தமா தேம்பி தேம்பி அழுதாரு. அவருடைய அழுகையை பார்த்த எல்லோருமே ஆச்சரியப்பட்டார்கள். இவ்வளவு அழுதாரு அப்படின்னு அவங்க மேல எல்லாருமே அனுதாபப்பட்டாங்க, இறக்கப்பட்டாங்க. அவர் வெளியே போன உடனே அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு பின்னாலே போனாங்க. கையை பிடிச்சிட்டு சொன்னாங்க, அப்பா லவ்கான ஹாதா ஃபி பைத்திக, இது வீட்டுல இருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த அழுகை ஒப்பாரியும் அல்லாஹ்வோடு நீ பேசுனல்ல, அல்லாஹ்வே இந்த மன்னிச்சிரு, எனக்கு அதத்தான் இதத்தான் என்றெல்லாம் நீ கேட்டாய் அல்லவா, இது தனிமையில் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே. உனக்கும் ரப்புக்குமான அழைப்பு தானே அது. அது உன் வீட்டுல இருந்திருக்கலாம் இல்லையா, தனியா இருந்திருக்கலாம் இல்ல. நீ பொது இடத்துல செய்யறதுனால இத்தனை பேர் உனக்காக அனுதாபப்படுறாங்க, இறக்கப்படுறாங்க. நாளடைவில் இதை உன்ன இணை வைப்பின் பக்கம் கொண்டு சேர்த்து விடுமோன்னு நான் பயப்படுறேன். அதனால இது மாதிரியான காரியங்களை தனியா வச்சுக்கிட்டா என்று சொன்னாங்க. இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு என்றால் அமல் முழுக்க முழுக்க லில்லாஹி, அல்லாஹ்வுக்காக, அவனுக்காக மட்டும்தான் என்கிற எண்ணமும் உறுதியும் எந்த இதயத்தில் ஆழமாய் பதிந்திருக்கிறதோ அந்த இதயம் கொண்ட மனிதர்கள் மறுமையில் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். எப்படி பார்ப்பார்கள்? பெருமான் அதையும் விளக்குகிறார்கள். ஒரு பௌர்ணமி ராத்திரி 14ஆம் பக்கத்து நிலவு பளிச்சென்று வெளிச்சமிட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வானத்தை பார்த்த பெருமான் சஹாபிகளிடத்தில் சொன்னார்கள், தோழர்களே, இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும், நீங்க உங்க ரப்ப பாப்பீங்க. எப்படி பார்ப்பீங்க தெரியுமா? கமா தரவுன ஹாதல் பத்ர, இந்த பௌர்ணமியை பார்ப்பது போல பார்ப்பீர்கள். ஏன்னா அல்லாஹ்வை பார்க்கும் சொர்க்கவாசிகள் 50 பேரும் பார்ப்பாங்க. நெருக்குவாங்களோ, இடிப்பாங்களோ, யார் உயரமா இருந்தாங்களோ அவங்கதான் முதல்ல பார்ப்பாங்களோ, அப்படிலாம் நமக்கு ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அந்த எண்ணத்தை போக்குறாங்க. நீங்க பௌர்ணமியை பார்க்கறது போல அல்லாஹ்வை பார்ப்பீங்க. பௌர்ணமியை நம்ம எப்ப எப்படி பார்க்கிறோம்? குத்தாலுக்காரங்க குத்தால இருந்து பார்ப்பாங்க, அத்திக்கிடக்காரங்க அத்திக்கிடையில இருந்து பார்ப்பாங்க, சென்னையில உள்ளவங்க சென்னையில இருந்து பார்ப்பாங்க. யாரும் யாரையும் இடிக்க மாட்டாங்க, யாரோட யாரையும் உரசவும் மாட்டாங்க. உலகமே சேர்ந்தாலும் சந்திரனை முழுமையா பார்க்க முடியும். அதுபோல நீங்கள் அல்லாஹ்வை ஜோதிமயமான அந்த ரப்பை மறுமையில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அந்த தரிசனத்தை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் நிறைவாக தந்தது புரிவானாக. வாக்குறு தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஹக்கி ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி அஹ்லில் பைத் வ ஸல்லிம் வ ஸல்லி அலா ஜமீஇல் அன்பியாஇல் முர்ஸலீன். والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.